ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் சென்னை ஆவடி ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரியிலேருந்து நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஐடிஐ, பிஏ, பிஎஸ்சி, பிகாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பிஏ, பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி அப் டு 1,20,000 வரைக்கும் சேலரி தராங்க. இதில் டோட்டலாக 1,200க்கும் அதிகமான வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் இருக்குது. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்மோர்டு வெஹிக்கிள் நிகாம் லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜென்ரல் கவர்மெண்ட்டோட என்டர்பிரைசஸ் தான். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை ஆவடியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனில் நான் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங்கில் 1,200க்கும் அதிகமான வேக்கன்சி இருக்குது. அந்த கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியன் கேட்டகரியில் நிறைய வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேட்ஸ் அல்லது நேக் போர்ட்டலில் இது ரெலவெண்ட்டாக ட்ராடி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் மேனேஜர் போஸ்டிங்க்கு மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெட்ராலஜி இந்த ரெலவெண்ட்டில் நீங்கள் பிஇ, பிடெக்கில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹியூமன் ரிசோர்ஸ் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரியில் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வித்து எம்பிஏ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது பிஜி டிப்ளமா அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டில் ஹியூமன் ரிசோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் மேனேஜர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு 1 இயர் டிப்ளமோ கோர்ஸான ஹிந்தி அல்லது ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது எம்ஏல ஹிந்தி அல்லது ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் முடிச்சிருந்தீங்கன்னாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ, பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் மேனேஜர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் டிகிரியில் காமர்ஸ் அல்லது எக்கனாமிக்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பிகாம், பிஏ எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேக்கன்சி இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தகுந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஈக்குவலண்ட் இன்ஜினியரிங் டிகிரி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டேர்ம் பேசிக்ஸில் இனிஷியலாக 1 இயருக்கு செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து 3 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு உங்களுக்கு ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன், ஜூனியர் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்டு டெப்டி மேனேஜர் இந்த போஸ்டிங்க்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 55 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது சீனியர் மேனேஜர், டெப்டி ஜென்ரல் மேனேஜர், அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் அண்டு கன்சல்டன்ட் இந்த போஸ்டிங்கெல்லாம் 65 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். மந்த்லி சேலரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வேரி ஆகுது. ஜூனியர் டெக்னீஷியன் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 25,000 ப்ளஸ் ஐடிஏ கொடுக்குறாங்க. டெப்டி மேனேஜருக்கு 55,000 ப்ளஸ் ஐடிஏ. கன்சல்டன்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அப் டு 1,29,000 வரைக்கும் சேலரி தராங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும். மேக்ஸிமம் 100 மார்க்குக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 2 பார்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏ பார்த்தீங்கன்னா 50 மார்க்கும். ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ரீசனிங், அபிலிட்டி அண்டு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்லேருந்து ஒவ்வொரு பார்ட்டிலேருந்தும் 10 கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் ஜூனியர் டெக்னீஷியன் போஸ்டிங்க்கு 10th ஸ்டாண்டர்டு தரத்தில் கொஸ்டின் இருக்கும். அதர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவலில் கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் பி பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலவெண்ட்டு ட்ராட்லேருந்து கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். சீனியர் மேனேஜர், டெப்டி ஜென்ரல் மேனேஜர், அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் அண்டு கன்சல்டன்ட் போஸ்டிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. பார்ட் ஏ ஜென்ரல் பேப்பர்லேருந்து எவ்வளோ மார்க்குக்கு கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைம் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க.
பார்ட் பி பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இன்டர்வியூ அண்டு ட்ராடு டெஸ்ட்டு வந்து ஜூனியர் டெக்னீஷியன் போஸ்டிங்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. எந்தெந்த போஸ்டிங்க்கெல்லாம் இன்டர்வியூ அண்டு ட்ராடு டெஸ்ட்டை கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்க்கு வந்து 300 பே பண்ணணும். இதே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, பிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் கேண்டிடேட்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ண முடியும். நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ மூலமாக பே பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எங்கே நியரஸ்ட்டாக இருக்கோ அங்கே பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட்டு வச்சு செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆன கேண்டிடேட்டை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஏபிஎன்எல் வெப்சைட்டில் போய் கரியர் செக்ஷனில் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நோட்டிஃபிகேஷனுக்கு கீழேயே அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்டெல்லாம் எதை அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 25 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னதாகவே அப்ளை பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து டெம்ப்ரவரி பேசிக்ஸில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. அப் டு 4 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். இல்லை டோட்டலாக 1200க்கும் அதிகமான வேகன்சி இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஜாப் லொக்கேஷன் சென்னை டு ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.